ஸோ கைஸ் யூடியூப்ல வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்னா என்னது, அதில் நம்ம என்ன போடுறது சொல்லி நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இப்போதைக்கு புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் போட தெரியல. ஸோ அது எப்படி போடுறது, டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நிறைய பேருக்கு போட தெரியல. வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிடுறாங்க, ஆனால் வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் போட அவங்களுக்கு தெரியல. டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னது சொல்லி அவங்க அதை பற்றி கூட சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னது, அது நம்ம வந்து எப்படி போடுறது, உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி போடுறதா இல்லை வேற எந்த மாதிரி போடுறது சொல்லி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வந்து இந்த வீடியோவில் உங்களை நான் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்து இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து யூடியூப் டிப்ஸ்க்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சேனல் வந்து ஆக்சுவலாக வந்து செல்ஃபோன் பற்றி தான் நான் டெக் வீடியோஸ்லாம் போடுவேன். ஆக்சுவலாக வந்து நான் யூடியூப் டிப்ஸ் கூட ஒரு பிளேலிஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த சேனலில். ஸோ அதனால தான் யூடியூப் டிப்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ்லாம் கிடைக்கும். செல்ஃபோன் பற்றி கூட உங்களுக்கு கிடைக்கும், யூடியூப் டிப்ஸ் கூட உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ அதனால சொல்கிறேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனல் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மொபைலோட ஸ்கிரீனில் போயிட்டு நான் உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி உங்களுக்கு டைட்டிலும் தமிழில் நீங்கள் இப்போ டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போடணும்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என் மொபைலோட ஸ்கிரீன் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் நான் வந்து இப்போ மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறேன், பக்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மொபைலோட ஸ்க்ரீன் இப்போ நான் இப்போதைக்கு ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸோ கைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூடியூப்ல போயிடுறேன். யூடியூப்ல போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல, சாரி, டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எப்படி போடுதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்தோன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண போவீங்க. ப்ளஸ் மார்க்கில் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த வீடியோ பண்ணுமோ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு நான் வந்து ஸோ நார்மலாகவே இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஆட் டீட்டெயில்ஸ் உள்ள ஆப்ஷன்ல வந்திருக்கு. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ டைட்டில் டைப் ஆர் மென்ஷன் ஆ சேனல். ஸோ வந்து இப்போ இங்கே மேலே தான் நீங்கள் வந்து டைட்டில் போடணும். இப்போ டைட்டில் நீங்கள் எப்படி போடுவீங்க, இப்போ வந்து என் சேனல் வந்து டெக் சேனல் வச்சுக்கோங்களேன் கைஸ். இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்ல தம்ப்நெயில் நம்ம வந்து எப்படி வைக்கிறது சொல்லி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் டைட்டில் நீங்கள் என்ன போடணும், இப்போ உங்கள் வீடியோட டாபிக் என்ன டாபிக், உங்கள் வீடியோட டாபிக் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து டைட்டில் போடணும். ஸோ இப்போ இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தம்ப்நெயில் நீங்கள் வந்து எப்படி போட சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நார்மலாக சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோட டைட்டில் என்ன ஆகும் தெரியுமா, ஹவு டு ஆட் அ தம்ப்நெயில் இன் யூடியூப் வீடியோஸ். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஹவு டு ஆட் அ தம்ப்நெயில் இன் யூடியூப் வீடியோ சொல்லி இந்த வீடியோட டைட்டில் அதை போட்டு இப்போ நார்மலாக இதில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்களேன். ஹவு டு ஆட் thumbnails in on YouTube வீடியோஸ். இது வந்து ஒரு டைட்டில் கைஸ். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு பிராக்கெட் மட்டும் கொடுத்துட்டு இன் தமிழ் சொல்லி மென்ஷன் பண்ணிடணும். இன் தமிழ் மென்ஷன் பண்ணிங்கனாக்கா யாராவது உங்கள் சேனல் வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டில் யாருன்னா சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோ கூட அதில் வர சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ இன் தமிழ் சொல்லி போட்டிங்கனாக்கா உங்கள் வீடியோ தமிழில் தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துட்டு கிளிக் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் போடணும் கண்டிப்பாக அவசியம் தாங்க. அதுக்கப்புறமா இப்போ என்ன இயர் ஓடுதோ அந்த இயர் நீங்கள் வந்து போட்டுக்கணும். இப்போ வந்து 2024 தான், நான் 2024 சொல்லி இதில் டைப் பண்ணி போட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த யூடியூப்ல வந்து நீங்கள் வந்து டைட்டில் ஆட் பண்ணுறது கைஸ். இப்போ வந்து டைட்டில்லாம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு கைஸ். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீடியோட டாபிக் என்னதோ அதுதான் உங்கள் வீடியோட டைட்டில். ஸோ உங்களுக்கு அப்படி டைட்டில் போட தெரியலனாக்கா நீங்கள் என்ன வீடியோ போட்டு இருக்கீங்களோ சும்மா யூடியூப்ல போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் என்னென்ன போட போறீங்களோ அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அது நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைட்டில் கூட நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அந்த டைட்டில் பார்த்து நீங்கள் வந்து உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ வீடியோட டைட்டில் இப்படி தான் வைக்கிறது. இப்போ நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி சில பேர் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அப்படி விட்டுறாங்க, டைட்டிலும் போட மாட்டேங்கிறாங்க, டிஸ்கிரிப்ஷனும் போட மாட்டாங்க. ஸோ அது யூடியூப்ல சர்ச் இன்ஜினில் வரவே வராது. ஸோ நீங்கள் டைட்டில் போடுறது ரொம்ப அவசியம். டைட்டில் இருந்தால் தான் வீடியோ வந்து பார்த்து கிளிக் பண்ணுவாங்க நிறைய பேர். நீங்கள் டைட்டிலே போடனாக்கா கண்டிப்பாக கிளிக் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்ம எப்படி போடுறது சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீடியோவில் என்னென்ன இப்போ நீங்கள் சொல்லிக்கணும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து அதுக்குள்ளே போடலாம். இப்போ நான் என் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு இதிலும் காட்டிடுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாரி, இது நான் வந்து YT ஸ்டுடியோ ஆன் பண்ணேன். YT ஸ்டுடியோ ஆன் பண்ணிட்டு நான் வந்து ஏதோ ஒரு வீடியோக்குள்ளே நான் போயிடுறேன் கைஸ். இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு வீடியோக்குள்ளே நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து
இந்த வீடியோவில் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் அது மட்டும் பாருங்கள். இப்போ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஹேஷ்டாக்ஸ் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுங்க ஹேஷ்டாக், அது வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஹேஷ்டாக் போட்டிருக்கேன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்களா, அந்த டைட்டில் ஒரு வாட்டி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட பேஸ்ட் பண்ணி வைக்கிறோம் கண்டிப்பாக. இப்போ உங்கள் டைட்டில், இந்த வீடியோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் வந்து ஒரு வாட்டி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து என்ன வீடியோ போட்டிருக்கேனோ அந்த வீடியோ பற்றி இதில் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க், அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போடுன்னு சொல்கிறேன்ல, அதை தான் இதில் போட்டு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக வருது. இது கீழே வந்து எடிட்டர் முகமது சுபான் இருக்குல்ல, அங்கேருந்து இங்கே கீழே வரைக்கும் நான் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு அப்படி இங்கேருந்து இந்த காப்பி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துட்டு அப்படியே பேக் வந்துட்டு இங்கே வேற வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க, அந்த வீடியோவில் வந்து பேஸ்ட் பண்ணுவேன். ஒரு இது மட்டும் நீங்கள் வந்து ஒரு இதில் ஒரே ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கோங்க. வீடியோ ஷூட்டே டவுனு, வீடியோ யார் எடிட் பண்ணாங்க, உங்கள் வீடியோட உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி, உங்கள் ட்விட்டர் ஐடி, உங்கள் ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே ஒரு இதுவாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு இதுவாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோலுமே அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண வேண்டியது, இல்லை அப்படியே காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ண வேண்டியது. வேற நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோவில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி லிங்க் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு மற்றபடி எல்லா வீடியோக்குமே ஒரே இதுதான் நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எல்லாமே தனித்தனியாக ஆட் பண்ணணும் அவசியமே இல்லை. அதே தான் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி எதுவுமே இல்லை கைஸ். ஸோ வீடியோ டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் இது தாங்க. டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் இது தாங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் நீங்கள் உங்கள் வீடியோவில் என்ன சொல்லிக்கிறீங்களோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் இன்ஸ்டா ஐடியோ, உங்கள் ஃபேஸ்புக் ஐடியோ, உங்கள் ட்விட்டர் ஐடி எல்லாமே அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோவில் அது பண்ணிக்கிறாங்க, நெக்ஸ்ட் எல்லா வீடியோலையுமே நீங்கள் அது பண்ணி தான் ஆகணும். சர்ச் இன்ஜினில் உங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன டைட்டில் போட்டிங்களோ அதே டைட்டில் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணணும் எங்கே டிஸ்கிரிப்ஷனில். அது கண்டிப்பாக அங்கே பண்ணி தான் ஆகணும். அங்கே பண்ணினாக்கா கண்டிப்பாக உள்ளே போகணும். அப்போ தான் உங்கள் வீடியோ வைரல் ஆகிற சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ இதுதான் டிஸ்கிரிப்ஷன்னு டைட்டிலுங்க. ஸோ நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் சில பேர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சும்மா அப்படியே அப்லோட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு நேமும் வர மாதிரி எதுவும் சும்மா டேட்டோட ஒரு வீடியோ வரும். ஆனால் அது என்னது, அதில் நீங்கள் என்ன சொல்லிக்கிங்க சொல்லி யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனு, டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் ரொம்ப முக்கியங்க. இப்போ நான் சொன்னது தம்ப்நெயில் பற்றி உங்களுக்கு சொல்லலை, டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் சொல்லுகிறேன். அந்த தம்ப்நெயில் ரொம்ப முக்கியங்க. தம்ப்நெயில் நல்லா இருந்தால் தான் அது பார்த்து தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ தம்ப்நெயில்னா ரொம்ப முக்கியம். ஸோ தம்ப்நெயில் பற்றியும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில் வேணாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது ஏற்ற மாதிரி நான் வந்து வீடியோ பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.